الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن صار على نهجه بإحسان إلى يوم الدين اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. கண்ணியத்துக்கும் மதிப்புரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சதக்காவின் சிறப்புகள் என்ற தலைப்பிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கங்களை இன்று நாங்கள் ஆரம்பித்து வைக்கின்றோம். இந்த பாடத்தின் முதல் பகுதியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் அன் அபி ஹுரைரத்த ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من تصدق بعدل تمرة من كسب طيب ولا يقبل الله إلا الطيب فإن الله يتقبلها بيمينه ثم يربيها لصاحبها كما يربي أحدكم فلوه حتى تكون مثل الجبل. متفق عليه. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவரொருவர் பேரித்தம் பழத்திற்கு நிகரான ஒரு சதக்காவை தூய்மையான சம்பாத்தியத்தின் மூலம் செய்தாரோ, அதாவது தூய்மையான சம்பாத்தியத்தின் மூலம் பேரிச்சம்பழத்திற்கு நிகரான ஒரு சதக்காவை செய்தாரோ, அல்லாஹு தஆலா தூய்மையானவற்றை தவிர வேறெதனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி செய்தால் அல்லாஹ் அந்த சதக்காவை தனது வலது கரத்தால் ஏற்றுக்கொள்கின்றான். பின்னர் அந்த சதக்கா செய்தவருக்காக அந்த சதக்காவை அல்லாஹ் வளர்க்கின்றான். உங்களில் ஒருவர் குதிரை குட்டியை வளர்ப்பதை போல அந்த சதக்கா மலை போல மாறும் வரைக்கும் வளர்க்கிறான். இந்த ஹதீஸை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் இருவரும் தங்கள் கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே முதலாவது நாங்கள் படிக்கிறோம், பேரிச்சம்பழத்திற்கு நிகரான ஒரு சதக்கா அப்படின்னா ஒரு சிறிய சதக்கா. பேரிச்சம்பழத்தின் அளவு ஒரு சதக்காவை ஒரு ஆள் செய்கிறார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சதக்காட நிபந்தனையாக ஒன்றை சொல்கிறாங்க. அந்த சதக்கா செய்கிற பணம் தூய்மையான சம்பாத்தியத்தினால் வந்திருக்க வேண்டும், ஹலாலான சம்பாத்தியத்தினால் வந்திருக்க வேண்டும். இது ஒரு முன் நிபந்தனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அனைவருக்கும் தெரியும், அல்லாஹு தஆலா முஃமின்களுக்கு ஹலால் ஹராத்தை ஏவினான். அது எப்படின்னு சொன்னால் குர்ஆன்ல வரும், ரசூல்மார்களுக்கு எதை ஏவினானோ அதைத்தான் மூமின்களுக்கும் அல்லாஹ் ஏவினான். அப்படின்னா இரண்டு சாராருக்கும் எந்த பாகுபாடும் கிடையாது. நபிமார்கள், ரசூல்மார்கள், பொதுமக்கள், உலமாக்கள், பாமரர்கள் அப்படி எதுவும் இல்லை. எல்லாருக்கும் ஹலால் ஹலால் தான், ஹராம் ஹராம் தான். அந்த வகையில் அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான், சதக்காக்கள் செய்யப்படுறதுக்கு முந்தி அந்த சதக்கா செய்யப்படுற பணம் எப்படி வந்தது என்கிறத நீங்கள் முஹாசபா, நீங்கள் சுய பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். நல்ல சம்பாத்தியத்தின் மூலம் வந்துதா என்ற ஹதீஸில் வரும், ஹலாலான சம்பாத்தியம் வாஜிப்னு சொல்லி, கடமைன்னு சொல்லி. சரி, இப்போ அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்படியான சம்பாத்தியத்தின் மூலம் ஒரு சின்ன பேரிச்சம்பழ அளவு சதக்கா சொல்லுவாங்க இல்லையா, அள்ளி கொடுக்குறன்னு சொல்கிறது, கிள்ளி கொடுக்குறன்னு சொல்கிறது. அப்போ அந்த கிள்ளி கொடுக்குற அளவு ஒரு பண்டத்தை ஒரு ஆள் தானமாக செய்கிறார். அப்போ அல்லாஹு தஆலா
அப்படி சொல்லிட்டு தூய்மையான சம்பாத்தியத்தின் மூலம் சதக்கா செய்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொன்னாலே போதும் தானே. ஆனா ஒரு குறுக்கிட்டு வசனம்னு சொல்லுவாங்க, மொழியிலையும் எல்லா மொழியிலையும் இருக்குது. திரும்ப அதை எப்படி உறுதிப்படுத்துறாங்கண்டா, அல்லாஹ் தூய்மையானவற்றை தவிர வேறு எதனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தூய்மையான சம்பாத்தியத்துன்னு சொன்னாலே போதும். ஆனா அதையும் இன்னும் வலியுறுத்தி உறுதிப்படுத்தி சொல்றாங்க, தூய்மையானவற்றை தவிர அல்லாஹ் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படின்னு சொன்னா நம்ம செய்கிற அமல் இபாதத்துகள் எல்லாம் அல்லாட்ட போய் அடைகிற நேரம் தூய்மையா போய் அடையும். அதுக்கு தான் நாம் அந்த அமலுக்கு முன்னால் அமலை படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஷர்த்து ஃபர்துகள் அதை படிக்கணும்னு சொல்லி தூய்மையான முறையில் போய் அல்லாட்ட செய்கிறோம். தூய்மையானவற்றை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். உங்களுக்கு பலருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், கேள்விப்பட்ட ஹதீஸ் ஞாபகப்படுத்துகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரசூல்மார்களுக்கு ஏவிதைத்தான் அல்லாஹ் முஃமின்களுக்கு ஏவினான் அந்த ஹதீஸ் தொடரில் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் தலைவிரி கோலமாக தூசு படிந்த நிலையில் நீண்ட பயணம் மேற்கொண்டு வருகிறான். வார நேரம் யா ரப் யா ரப்ன்னு துவா செய்கிறான். சரி, அவனுக்குள்ள தேவையை கேட்குறான். ஆனால் மத்அமுஹு ஹராமுன், அவருடைய சாப்பாடு ஹராம். மஷ்ரபுஹு ஹராமுன், அவனுடைய குடிபானம் ஹராம். மல்பசுஹு ஹராமுன், அவனுடைய உடுப்பு ஹராம். குதிய பில் ஹராம், அவனுடைய உடம்பே ஹராத்தால போஷிக்கப்பட்டிருக்குது. ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, அவனுடைய துவா எப்படி அங்கீகரிக்கப்பட போகிறதுன்னு கேட்டாங்க ரசூல். ஆகவே நாங்கள் அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். சில நேரம் உலகத்திட பார்வையில் நாம் கொடைவள்ளலாக வாரி வாரி வழங்குற ஆட்களாக இருக்கலாம் மக்களிட பார்வை. ஆனால் அல்லாஹு தஆலா அதை அங்கே ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். உதாரணமாக அந்த கால மக்களோட பேணுதல் எப்படி இருந்துட்டா, நான் இதோட சம்பந்தப்பட இல்லை, ஆனால் பேணுதலுக்காக அந்த உதாரணத்தை சொல்கிறேன். இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹிஜ்ரி 33ஆம் ஆண்டு பிறந்தவங்க, ஹிஜ்ரி 110 வஃபாத்தானாங்க. கனவுக்கு பதில் சொல்றதுல கட்டிக்கார ஒரு பெரிய இமாம். அந்த இமாம் ஒரு சமயம் பெரிய செல்வத்தை இழந்தாங்க. அவங்களோட சொத்து செல்வத்தில் பெரிய இழப்பு ஒன்று ஏற்பட்டு அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, இப்படி ஒரு செல்வத்தில் இழப்பு ஏற்பட்டுட்டே இது என்ன அவங்களுக்கு நடந்தது? அவங்க சொன்னாங்களாம், நான் 40 வருஷமாக எதிர்பார்த்திருந்த தண்டனை, 40 வருஷமாக நான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை தான் இதுன்னு சொல்லி. இப்போ திரும்ப மக்கள் கேட்டுக்கிறாங்க, அப்படி என்ன பாவம் செஞ்சீங்க? ஒரு மனிதனுடைய வறுமையை சுட்டிக்காட்டி குறை சொன்னது. நான் செல்வந்தனா இருந்தேன், இன்னொரு மனிதன் வறுமையை முன்னிறுத்தி அவனை குறை சொன்னேன். அதுக்கு அல்லாஹ் தந்த தண்டனை தான் இந்த செல்வத்துல இழப்புன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அந்த காலத்தில் அந்த அறிஞர்களே பயந்திக்கிறாங்க, பேணுதலாக ஈந்திக்கிறாங்க. ஆகவே நாங்கள் இதில் மிச்சம் கவனமாக இருக்கணும். நாங்கள் அள்ளி கொடுக்கறது இல்லை பிரச்சனை, முக்கியம் கொஞ்சம் கொடுக்குற நேரம் கூட எப்படி நம்மளோட சம்பாத்தியம் சரியாக வந்திக்குதா, இஹ்லாஸாக கொடுக்குறோமா, அல்லாஹுக்காக. நம்மளோட கொடுக்குற வலது கரை கொடுக்குது, இடது கரத்துக்கு தெரியுதா? அப்படித்தானே வரோம் ஹதீஸில். ஒரு 7 கூட்டத்தாருக்கு அல்ல நிழல் கொடுக்குறான் அரசுல மறுமையில். அதில் ஒரு கூட்டத்தார் யாருண்டா, சதக்கா செய்த மனிதன். எந்த அளவுக்கு என்றால் இடது கரத்துக்கு தெரியாத அளவுக்கு மறைச்சு கொடுத்தான் என்ற அவனுடைய இஹ்லாஸுக்கு அது பாதிப்பாக வரும். சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிற சம்பந்தமாக வார இந்த வசனங்கள் எல்லாம் ஓதி பார்த்தா இந்த விடயத்தை அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான். சதக்காவை வீணாக்கி கொள்ளாதீர்கள் மூமின்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா.
அதாவது மூமீன்களே கொடுத்ததை சுட்டி காட்டி மக்களுடைய உள்ளத்தை புண்படுத்தும் விதமாக நடந்து உங்களோட சதக்காக்களை வீணாக்கி கொள்ளாது. நாம கோபதாபத்தில் கேட்குறோம் தானே, உனக்கு எவ்வளோலாம் செஞ்சுக்கிறான்டா, இப்படி செஞ்சு போட்டியே, அது ஒரு மன வருத்தத்திலாம் கேட்குறது. நாம் சதக்கா செஞ்சுப்போம் வெளியெல்லாம் செஞ்சுக்கிறேனேன்ற அதான் சுட்டி காட்டுறது. ஆகவே இதில் மிச்ச கவனமாக இருக்கணும். எல்லாம் தூய்மையானவற்றை தவிர எதிர்த்துக்கொள்ள மாட்டான்னு சொன்ன சதக்கா மட்டும் இல்லை, நாம் ஒரு பள்ளி வாசல் கட்டுறோம், ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறோம் சொன்னால் கூட அந்த பணம் எப்படி வந்தது, சரி அந்த பணம் எப்படி வந்ததுங்கிறத நாங்கள் கவனத்தில் கொண்டாகணுங்கிறத தான் இதில் வருது. அடுத்தது இப்போ நாம் யோசிக்கிறோம், நான் கொடுக்குறோம் தானே, இது என்ன லாபம், என்னத்தை லாபம், லாபம் இங்கே எதிர்பார்க்கவே கூடாது. அதுக்கான ஒரு வாக்குறுதியை ரசூலுல்லாஹ் அடுத்த பக்கத்து ஹதீஸ்ல சொல்றாங்க. உங்களோட சதக்காவை அல்லாஹ் அவனோட வலது கரத்தால ஏற்றுக்கொள்றான்னு சொல்லல, வலது கரத்தால ஏற்றுக்கொள்றான். உங்களுக்கு தெரியும் சொர்க்கம் பல வகை இருக்குது. அதுல ஜன்னாத்து அதுன்ற ஒரு சொர்க்கம் இருக்குது, நிலையான சொர்க்கம்னு சொல்லி. அந்த ஜன்னாத்து அதுன்னு அல்லாஹ் தன்னை கையால் படைத்தாண்டு ஹதீஸ்ல வரும். அதுக்கெல்லாம் பெரிய விளக்கு நாம் கேட்கக்கூடாது. அல்லாஹ் கையால் படைக்கிறேன்னா என்ன கை இருக்குது, அதெல்லாம் சர்ச்சைக்குரிய விஷயங்கள். உலமாக்களே பிரச்சனை போட்டு அது இல்லை. ஆனால் அந்த அல்லாஹ் வலது கரத்தால், உதாரணமாக யோசிச்சு பாருங்க, இப்போ நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு பரிசை கொடுக்குறோம், ஒரு பரிசு ஒரு சந்தோஷமாக கொடுக்குற நேரம் அந்த நான் அவர் வாங்குற நேரம் மிச்சம் கௌரவமாக வாங்குவார் கையை நீட்டி, சரியா? அதை உங்களோட சதக்காவை நான் எந்த எரிச்சலும் இல்லாமல் மனப்பூர்வமாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்றேன்ட்டு அந்த கையை நீட்டுற நேரம் விளங்கிடும் இந்த மனுஷன் என்னண்டு தாங்க அப்படி கேட்குறதுக்கும் விளங்க தானே. சில நேரம் நீங்கள் பார்ப்பீங்க, நம்முடைய டவுனில் வியாபாரம் செய்கிற சிங்கள சகோதரர்கள் நாங்கள் ஏதாவது வாங்க போனால் அந்த சல்லியை கொடுக்குறோம், சல்லியை வாங்கினா இப்படி கையை இப்படி வச்சு தான் எடுப்பாங்க சல்லி. அது அவங்களோட பழக்கம். இந்த கையை கொடுக்குறேன், இந்த கையை இப்படி கொடுத்தா அப்படி சொல்லித்தான் எடுப்பாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலக்கரத்தால் ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்ட சதக்கா ஈச்சம்பழத்து அளவு சதக்கா தான். ஆனால் அப்படி இல்லை, அதை வளர்க்குறான். எப்படி வளர்க்குறான்? நீங்கள் குதிரை குட்டி எப்படி வளர்ப்பீங்களோ, அரபிகள்ட பரிபாசையில் அவங்களுக்கு தெரிஞ்சதை தானே சொல்லலும். அவங்களுக்கு ஒட்டகம் குதிரை தான் இருந்தது. அப்போ ஒட்டக குட்டி எப்படி வளர்ப்பீங்க? மெல்ல 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 அப்படி வளர்க்கிறான் உங்களோட சதக்காவை. எது வரைக்கும் என்றால் மலை போல ஆகும் வரைக்கும். ஆகவே யாரும் நம்பிக்கை இழக்கப்படாது. நான் 20 ரூபா தானப்பா கொடுத்தேன், சரியா? 20 ரூபா என்ன செஞ்சிட போகுது, அந்த எண்ணமே வரக்கூடாது. 20 ரூபா 20 லட்சத்துக்கு பெருமதியா இருக்கும் அல்லாட்ட. சில நேரம் 20 லட்சம் கொடுத்தது 20 ரூபாய்க்கும் பெருமதி இல்லாமல் போகும் அல்லாட்ட. அது நம்மட உள்ளம், நாம் இங்கே படித்தது போல எந்த சம்பாத்தியத்திலிருந்து வந்ததுன்னு அதை பார்த்து கொள்ளும். அப்போ இதே ஒரு பெருமதியான ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா தூதர் சொல்கிறாங்க. சதக்காட சிறப்பில் முதலாவது வந்த ஹதீஸ் தான் இது. ரெண்டாவது ஒரு ஹதீஸ், அதை பார்த்து ஹதீஸ் விளக்கத்தை நாங்கள் நிறைவு செய்வோம். அன்ஹு கால், அதையும் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா நகஸத் சதகத்துன் மின் மாலின் வமா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸா வமா தவாத அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅல்லாஹு. ரவாஹு முஸ்லிம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சதக்கா சொத்திலே குறைவை ஏற்படுத்தாது. முதலாவது ஹதீஸ், சந்தோஷமான ஒரு செய்தி. நீங்க சதக்கா செஞ்சா உங்களோட சொத்து செல்வம் குறையாது என்று அடிக்கி ரசூலா சொல்றாங்க. அதுக்கு பிறகு நாம் என்ன யோசிக்க, சரி, குறையாது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு அதாவது பாவ மன்னிப்பு வழங்குவதன் மூலம் கண்ணியத்தை அதிகரிக்கிறான் சொல்லி.
அவருக்கு ஒரு கண்ணியத்தை கொடுக்குறான் பாவ மன்னிப்பு வழங்குவதன் மூலம். மூணாவது சொல்றாங்க, யாராவது ஒருவர் அல்லாஹுக்காக பணிந்து நடந்தால் அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான். இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிம்ல பதிவாரி. அப்ப இதுல முதலாவது விஷயம் வாக்குறுதி தாராங்க, சொத்து செல்வத்தில் சதக்கா எந்த குறைபாட்டையும் ஏற்படுத்தாது. சரி, கொடுத்துட்டோமே குறைஞ்சிருமே என்ற சிந்தனை பிள்ளை. அல்லத்தான் ஊருன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில சக்காத் கொடுக்குற விஷயத்தில் ஒரு பகுத்தறிவு ரீதியாக சில பேர் யோசித்து சில குழப்பமான கருத்துக்களை கொஞ்சம் காலத்துக்கு முன்பு வெளியிட்டாங்க. எப்படின்னா, நீங்கள் போன வருஷம் கணக்கு பார்த்து கொடுத்துட்டா திரும்ப 2வது வருஷம் தேவையில்லை. ஒரு நகைக்குன்னு சொல்லுவோமே, நகைக்கு கணக்கு பார்த்து கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப 2வது வருஷம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அப்படியே ஒவ்வொரு வருஷம் கணக்கு பார்த்து கொடுத்துக்கிட்டு வந்தால் அவங்களோட சொத்து இல்லாமல் போகுன்ற கருத்தை சொன்னாங்க. இந்த ஹதீஸுக்கு நேர்மாத்தமான சிந்தனை அது. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? சொத்துல குறைபாட்டை ஏற்படுத்த மாட்டாண்டு. அது பிழையான சிந்தனை. 2வது வரலாற்று ரீதியாக ஆதாரம் வைக்குது. ஒவ்வொரு வருஷமும் கணக்கு பார்த்தே ஆகணும். பணம் இருந்தால் தான் கொடுக்க சொல்கிறான். ஆனால் கணக்கு பார்க்குறது கடமை. கணக்கு பார்த்து சக்காத்து இவ்வளோ எனக்கு வந்துட்டுன்னு சொன்னால் உங்களோட கையில் இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி கொடுக்காங்க. இஸ்லாம் தான் சொல்லுது. கடன் வாங்கி சக்காத்து கொடுக்க சொல்ல இல்லையே. அதுக்கு உதாரணம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும், அபூபக்கருடைய காலத்தில் 3 பிரச்சனைகளுக்கு அவங்க எதிர்கொண்டாங்க. ஒன்று, பொய் நபிமார்கள் உருவாகினாங்க. 2வது, ஜக்காத் கொடுக்க மறுத்தாங்க. சரி, 3வது, மதம் மாறி போனாங்க சில பேர், ரித்தத். அந்த 3 பிரச்சனையில் இந்த ஜக்காத் கொடுக்க மறுத்தவங்களை பார்த்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி பெருமானமாக எனக்கு ஜக்காத் ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டு இப்ப நீங்க தர மறுத்தா உங்களுக்கு எதிராக நான் யுத்தம் செய்வேன்னு சொன்னான். அதுலேருந்து விளங்குது, ரசூலுல்லாஹ் காலத்தில் கொடுத்தாச்சு தானே, என்னடா காலத்தில் தேவையில்லைன்னு அவங்க கூட இல்லை. கணக்கு பார்த்தா ஆகணும். 6 நிபந்தனைக்கு உட்பட்டு இருந்தால் கொடுப்போம் ஜக்காத், இல்லாட்டி அடுத்த வருஷம் கொடுப்போம். அதில் ஒரு நிபந்தனை, 6 நிபந்தனை ஒன்று தான், தேவை போக கையில் மிச்சம் இருந்தால் தான் கொடுப்போம். 15,000 அவங்களுக்கு ஜக்காத் கடமையாகிட்டு கணக்கு பார்த்தீங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டால் 15,000 ரூபாய்க்கு உங்களுக்கு மருத்துவ செலவிக்குது, கொழும்புக்கு போகணும், அங்கே டாக்டரை காட்டணும், உங்களுக்கு சக்காத்தே கடமை இல்லை. அது பொருளை பார்த்து கொடுக்கலாம். இப்படித்தான் இஸ்லாம் லேசுப்படுத்தி வச்சுக்கு. எனவே ஜக்காத்து சதக்கா சொத்துல குறைவே ஏற்படுத்தாது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது இங்கே ஹதீஸ் 2வது பகுதி எப்படின்னா, ஒரு மனிதன், அல்லாஹ் மன்னிக்கிற இல்லைங்கிற கருத்து, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மன்னிக்கிறதன் மூலம் அவனுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை ஏற்படுத்துறான். அதான் இந்த ஹதீஸ்ல விளக்கம். ஒரு மனுஷனுக்கு அடுத்த மனுஷனை பழி வாங்குறதுக்கு எல்லா வசதியும் இருந்தது. சரி, சரீர பலமிக்குது, அடிக்கலும், அதிகார பலமிக்குது, பண பலமிக்குது, எல்லாம் செய்யலும். ஆனால் அவன் செஞ்ச தவற குற்றத்தை மன்னிச்சுட்டான்டா, இந்த மன்னிக்கிறவனை எல்லாம் என்ன செய்யறான்டா, கௌரவப்படுத்துறான். அதை எப்படி கௌரவப்படுத்துவான்னு தெரியாது. சரி, இவ்வளவு செஞ்சிட்டீங்க, நான் மன்னிச்சு கொள்றேன், சரி, ஆனால் எல்லாம் மீக்குது, இவருக்கு செய்யலும், ஆனால் மன்னிச்சு விட்டார். அதாவது இந்த மன்னிப்பு கேட்குறது இல்லையா, அதை சிலர் எப்படியோ அதை ஒரு பகடக்காயை பயன்படுத்துகிறாங்க நினைக்கிறாங்க. செய்கிற தப்பலை செஞ்சுட்டு போய் மன்னிப்பு கேட்குறது அப்படி இல்லை. உண்மையிலே ஒரு மனம் உணர்ந்து, சரி நான் மனுஷன்தான், நாளைக்கு நானும் தவறு செய்வேன், சரி நானும் தப்பு செய்வேன், சரி உங்களை மன்னிச்சிட்டேன், சரி இதை விட்டு போடுங்கண்டா அந்த மன்னிச்சால மேலே கொண்டு வருவாங்க, கௌரவப்படுத்துவான்னு ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. 3வது சொல்கிறாங்க, பணிவா யாராவது அல்லாஹுக்காக நடந்தார் அவரை அல்லாஹு தஆலா தரம் உயர்த்துவான். இந்த பணிவு, இந்த பணிவு என்ற பண்பை பற்றியே நாம நிறைய நேரம் பேசலாம். சுருக்கமாக சொல்றேன்.
இந்த பணிவுக்கு நேரெதிரான பண்பு தான் தற்பெருமை. சரி, குர்ஆன் சொல்லுது வஇபாதுர் ரஹ்மானில்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. ரஹ்மானின் அடியார்கள் பூமியிலே பணிவாக நடந்து திரிவார்கள். பணிவுன்னு சொன்னா சகோதரர்களே என்னன்னு சொன்னா தலையை குனிஞ்சிக்கிட்டு இப்படி போறது இல்லை, அப்படி இல்லை. நமக்கு முன்னால யார் சத்தியத்தை சொன்னாலும் உண்மையை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்றது. வயது வித்தியாசம், ஆள் பார்த்து இல்லை, சத்தியம். அது ஒரு முஸ்லீம் அல்லாத மனுஷன் கூட ஒரு உண்மையை சொல்றான்டா, சரி இவன் காஃபிர் கட்ட, இவன்ட கருத்தை நாம இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபபஷ்ஷிர் பி இபாதில்லதீன யஸ்தமிஊனல் ஹக்க யஸ்தமிஊனல் கௌல வயத்தபிஊன அஹ்ஸனா. எனது அடியார்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்க. அவங்க யாருண்டா கருத்துக்களை கேட்பார்கள், அதிலே மிகவும் அழகானதை பின்பற்றுவார்கள். இங்க மூமின்கள கருத்தை கேட்பாங்க அப்படிலாம் சொல்ல இல்லை. அது ஒரு சின்ன புள்ள கூட அந்த கருத்தை சொல்லலாம். சரி, நிறைய உதாரணங்கள் இருக்குது. சரியா, இமாம் அபு ஹனீஃபாட காலத்தில் ஒரு நடந்த ஒரு சின்ன சம்பவம். அவர் சேத்துல ஒரு புள்ள விளையாடிக்கிட்டு நிற்கிது மழை காலத்தில். அவர் சொன்னார், மகன் கவனம், கீழே சறுக்கி விழுந்துருவாண்டு. அந்த புள்ள சொல்லிச்சுது, நான் சறுக்குனா சேத்துல தான், நீங்க சறுக்குனா உம்மத்தே சறுக்கிறண்டு. தலையை குனிஞ்சுக்கிட்டு போனாங்களாம். இப்போ இருந்தா கன்னத்தில் ஓங்கி அறை பிஞ்சில பழுத்துட்டியாடான்னு சொல்லி. ஏண்டா அவங்களுக்கு அதை அந்த அவனோட கருத்து அவங்கள ஒன்றா மாற்றி விட்டுட்டு. உண்மைதான், அவன் விழுந்தா சேத்துல விழுந்து எழுமிட்டு போயிடுவான் சின்ன பிள்ளை. நான் சறுக்குனா அவன் பெரிய இமாம், ஃபத்வாலாம் கொடுத்துக்கிட்டு மக்களை வழிபடுத்தின்னு கூஃபாவில் ஈராக்கில் இருந்து பெரிய இமாம், இமாமுல் ஆலம் அவருக்கு பேரே பெரிய இமாம். ஆகவே பணிவுடைமைங்கிறது உண்மை. பணிவுடைமை தான் ரசூல்லா வர வைத்தாங்க. அப்படின்னா நெற்கதிரிக்குது, அதுக்கு தான் பணிவுடைமையை ஒப்பிடுவாங்க. நெற்கதிர் இப்படி தான் இங்கே வளைஞ்சிக்கிட்டு தான் நிற்கும். அதில் நெல் மணி கூட 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 நிமிராது, அது நிமிர இயலாது, அது அப்படியே கூடும். அப்படின்னா என்ன, அறிவு கூட 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 பணிவு அதிகரிக்கும். இமாம்கள்கிட்ட இருந்த மிக மிக முக்கியமான பண்பு தான் பணிவு. அதனால தான் எல்லாம் உயர்த்தி வச்சான். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, எப்போ நாம் அல்லாஹுக்காக இந்த சருத்தை போட்டுட்டாங்க, மற்றவங்க என்ன பணிவுடைமை உள்ளவன்று சொல்லணுங்கிறதுக்காக இல்லை, அல்லாஹுக்காக பணிவாக நடந்தால் அல்லாஹ் அவரை உயர்த்தி விடுவான். ஆகவே இது 3 பண்புகளும் எங்களுக்கு மிக அவசியமான பண்புகளாக இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தொடர்ந்து இதை பற்றி படிப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.